குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் கன்னிராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமலம் சேட்டு சோதரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது ராகு கேது குரு பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டின் என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது சுருக்கமாக பார்ப்போம் வாருங்கள். ஐயா, முதலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகேவா? உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டில் புதிய தொழில் தொடங்கலாம். நீங்கள் யாராவது புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன்றீங்களா? ஒரு ரொம்ப நாளாக தொழிலாளவே இருக்கிறமே, ஒரு முதலாளி ஆகிறது எப்போ ஆகணும்னு கண்டிப்பாக இந்த ஆண்டு ஆகலாம். நீங்கள் ஒரு பெட்டி கடைக்காவது ஓனர் ஆவீங்க நீங்கள். அதனால் இந்த ஆண்டில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிற தொழில், அதாவது அனுபவம் இல்லாத தொழில் எதுவும் தொடங்காதீங்க. உங்களுக்கு அனுபவம் உள்ள தொழிலில் நீங்கள் இந்த ஆண்டு சிறப்பாக இருப்பதனால, நல்லா இருக்கிறதுனால ஒரு சொந்தமாக ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. அதில் நீங்கள் நல்ல ஒரு வெற்றியும் லாபமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்களா, தொழில் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே ஒரு தொழில், ஒரு கம்பெனி, ஒரு கடை வச்சு ரன் பண்ணிட்டுருக்கீங்களா? கடை இன்னொரு கடை வைக்கலாம், ஆஃபீஸ் இன்னொரு ஆஃபீஸ் வைக்கலாம், பிரான்ச் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். இதுமாதிரி தொழில் விரிவுபடுத்துறதுலாம் கூட நல்லா அமைப்பு நல்லா இருக்குது இந்த வருஷம். இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. பார்ட்னராக செய்கிறீங்களா? அப்போ உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது தெரியுது பார்ட்னருக்குள்ளே. அதனால் நீங்கள் பார்ட்னருக்குள்ளே கொஞ்சம் கவனம் மட்டும் இருந்தால் போதும். தொழிலாளர்களாக உங்களுக்கு நல்ல ஆதாயம், தொழிலாளர்களும் நல்ல ஆதாயம் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் மதிப்பும் வர அளவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ சலுகை இதெல்லாமே செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழிலாளர்களாக நாங்கள் நல்ல லாபம் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ரத்த உறவு இல்லாத நண்பர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். வீட்டில் இருக்கும் பெரியவங்களை நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்க நீங்கள் எங்கேயோ முன்னேற்றத்துக்கு போயிடுவீங்க. முன்னோர்கள் ஆசீர்வாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு. அதனால் நல்லா ஒரு பெரிய ஒரு மாற்றம் போகும். உடன் பிறந்தவர்கள் கூட உடன் பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்களாம் இந்த ஆண்டு பார்த்தா சிறப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பாகப்பிறந்த பிரச்சனை, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒற்றுமையாகவும் சாதகமாக இருந்து உங்களுக்கு உதவி புரிவாங்க. நீங்கள் பாகப்பிரணையே பண்ணாமல் இருந்தால் கூட இப்போ இந்த வருஷம் பேச்சுவார்த்தை பண்ணி நீங்கள் பாகப்பிரணை பண்ணிக்கலாம். நல்லா அமைப்பும் அருமையாக நல்லா இருக்குது. உங்களுக்கு அண்ணன் தம்பிங்கள இந்த ஆண்டு பகையெல்லாம் விலகி நல்லா ஒரு ஒற்றுமை இருக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, அப்பா சொத்துல, தாத்தா பாட்டி அம்மா சொத்துலையோ ஏதாவது கேஸு கோர்ட்டு ஏதாவது அன்பு வழக்கில் ஓடிட்டு இருக்குதா, அதெல்லாம் தீர்வு முடிவுக்கு உங்களுக்கு சொத்து உங்கள் கைக்கு சேரும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். கன்னிராசி அன்பர்களுக்கு விவசாயம் நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு விவசாயம் எந்த பயிராலும் வைங்க. நீங்கள் நல்லா விளைச்சலும் நல்ல ரேட்டு இந்த ஆண்டு இருக்குது. நல்லா மழை பெஞ்சு தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ஆண்டு தண்ணி பஞ்சம் வராது. விவசாயம் செழிக்கும். பால் வளம் உற்பத்தி, மாடு வச்சுக்கிறீங்களா, ஆடு மாடு வச்சுக்கிறீங்களா, நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருள் கூட வாங்கலாம், ட்ரக்கு வாங்கலாம், அது உழவு பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கலாம். இந்த ஆண்டு நல்லா சாதகமாக இருக்குது. ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு வண்டி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக்கு வாங்கணும், கண்டிப்பாக நடக்கும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும், இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அது வாங்கத்துக்கு இந்த ஆண்டு இருக்குது. வாங்க போகிறீங்க. லக்ஸுரி பயணம் செல்ல போகிறீங்க. ஆன்மீக பயணம், ஆன்மீக டூராக ரொம்ப லாபகமாக இருக்குது உங்களுக்கு. திடீர் பயணம், திடீர் பண வரவு இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சி, சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். அதுக்காக உங்களுக்கு நிறைய கடன் வாங்க வேண்டியிருக்கும். அதனால் பார்த்து அளவாக கை விரலுக்கு ஏற்ற வீக்கென்றப்போ கடன் அதிகம் பாரம் இல்லாத வேலை கூடுமான அளவில் கடன் கொஞ்சம் குறையாக வாங்கி சமாளிங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாகவும் வளமாகவும் இருக்கும். திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் சரி, ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளை யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே ராகு பயிற்சி குரு பயிற்சி ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வரன் அமையும். கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரும் சரி பையன் வீட்டுக்காரும் சரி கண்டிப்பாக மனம் போல் மாங்கால்லையா திருமணம் கைகூடும். இடம் மாறுன்னு நினைக்கிறேங்க. வீடு ஏதாவது வாடகை வீட்டுக்கு இருக்குங்களா, இடம் மாற்றிக்கலாமா, இல்லை சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வாடகை வீட்டுக்கு போகலாமா, அதை விட்டுட்டு ஏதோ ஒரு இடம் மாற்றம்னு நினைக்கிறவங்களுக்கு
இந்த ஆண்டு சிறப்பாக இடம் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆதாயமாகவும் இருக்குது, வெற்றிகரமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் நினைச்சதை சாதிக்க இது உகந்த காலம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.